ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் சோதி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது பாசிப்பருப்பு கூடவே நமக்கு விருப்பமான காய்கறி உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்துட்டுருக்க டயத்துலையே நான் ஒரு தேங்காய் அளவுக்கு திருவி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காவை திருவி நம்ம இப்போ 2 டைமாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, முழுக்க தேங்காய் பால் ஊற்றி தான் செய்கிறோம். 2 பாலையும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை அரைச்சி. இப்போ நம்ம குழம்புக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி யூஸ் பண்ண போகிறோம். அது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வேக வச்ச பருப்பும் காயும் வெந்துருச்சு. இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாவும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடலாம். சைட்லையே நம்ம இதுக்கு வெங்காயமும் மிளகாவும் கொஞ்சம் தாளித்து கொட்டுறோம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பச்சை மிளகாய் எல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம 2ஆவதாக எடுத்த தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடணும். அது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த கெட்டியான தேங்காய் பாலை இதை ஆட் பண்ணுறோம். இப்போ தேங்காய் பால் கொதிக்க விடக்கூடாது. நுரக்கட்ட ஆரம்பிக்கும் போதே கொஞ்சமாக நம்ம 4-5 ட்ராப் லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்காக தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தாளிப்புக்கு கடுகு ஆட் பண்ண போகிறதில்ல, ஜீரகமும் கருவேப்பிலையும் தாளித்து நம்ம சொதி குழம்புல கொட்டிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சொதி குழம்பு கொதிக்கவே கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு நுரக்கட்டினோடனே நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒயிட் ரைஸில் சொதி குழம்பு நல்லா ததும்ப ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.